ஒரு நல்ல ஒரு 8 மணிக்கு ஒரு சும்மா சுவாமி ஜீவனஸ்மரணம் பக்கம் 8 மணிக்கு वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते निधये सर्वविद्यानां भिषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री गुरुभ्यो नमः। ओम तत्सत्। எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு டாபிக் வைதிக வாழ்க்கை முறை. தெரியுமா? நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். எதுக்கு எங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் அது தெரியாமலும் இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதோடைய உள் அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்கு. அதனால நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் யார் அரேஞ்ச் பண்ணுறாங்க? நரசிம்மன் சார். இல்லை, அதுக்கு ஒரு சமாஜம். அதுக்கு பேர் என்ன சமாஜம்? ஆஸ்திக சமாஜம். எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா? மெசேஜ் எல்லாம் வருதா? அந்த ஆஸ்திகம் அப்படின்னா என்னது? ஆஸ்திக சமாஜம். சமாஜம்னா குரூப்பு. ஆஸ்திகனா யாரு? நம்மெல்லாம் ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றோம். எந்த கடவுள்? எந்த கடவுள் வேணாவா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஓகே, அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்திகான என்னது அப்படின்னா, வேதத்தை ஒத்துக்கிறவர்கள் ஆஸ்திகர்கள். வேதம் என்னால ஒத்துக்கப்படுறது அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவர்களுக்கு பெயர் ஆஸ்திகர். அஸ்தி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அஸ்தி, எது அஸ்தி? வேதம் இருக்கு அப்படின்னு யார் ஒத்துக்கிறார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள். அந்த ஆஸ்திகர்களுக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கு. அது தெய்வத்தை நம்புறதில்லை, கடவுளை நம்புறதில்லை. அப்படி கூட இருக்கு. வேதத்துக்குள்ளேயே அது ஒரு குரூப் இருக்கு. ஸோ வேதம்ங்கிறது இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யார் இருக்கார்களோ அவருக்கு பேர் ஆஸ்திகர்கள். இப்போ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சனாதன தர்மம். ரொம்ப அடி வாங்குற வேர்டு இது. சனாதன தர்மம்னா என்னது? தர்மம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. மதத்துக்கு அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. மதம்னு தமிழ்ல சொல்றோம், ரிலிஜன். அதற்கு தர்மம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தர்மம்ங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுக்கு மதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மதம் என்ன மாதிரியானது? சனாதனமானது. சனாதனம்னா எப்பயுமே இருக்கிறது, அழிவில்லாததற்கு பேர் சனாதனம். சம்ஸ்கிருத வார்த்தை.
அண்ட் இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சனாதனம்னா எப்பயுமே ரெலவெண்டா இருக்கக்கூடியது, ஆல்வேஸ் ட்ரெண்டிங், அதற்கு பேரும் சனாதனம். ஸோ இந்த தர்மம் எப்பயுமே இருக்கும், எப்பயும் ரெலவெண்டா இருக்கும், அதனால சனாதன தர்மம்னு பேர். இந்த சனாதன தர்மத்துக்கு என்ன மூல கிரந்தம் என்னது, மூலம் என்னது? இப்போ வேற மதத்துக்கெல்லாம் ஒரு புக்கு வச்சிருக்காங்க, அதை கண்டிப்பா படிப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கிறிஸ்டியன்னு சொன்னா அவர் பைபிள் கண்டிப்பா படிச்சே ஆகணும். முஸ்லீம்னு சொன்னா குரான படிச்சே ஆகணும். ஹிந்துன்னு சொன்னா மட்டும் ஏதாவது ஒரு புக்கை படிக்கணுமா? படிச்சாதான் ஹிந்துவா? நான் ஆஸ்திகன், நான் சனாதன தர்மின்னு சொல்றதுக்கு நான் ஏதாவது புக்கை படிச்சாதான் என்ன அப்படி சொல்லிக்க முடியுமா? தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சனாதன தர்மம் நம்ம வாழ்க்கை முறையிலேயே உள்ள கொண்டு வந்தாச்சு. அந்த விஷன், இந்த சனாதன தர்மம் வேதம் என்ன சொல்றதோ அதை நம்ம ஒரு ஒரு மொமெண்ட், ஒரு ஒரு வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுலெல்லாம் உள்ள உறவி இருக்கு ஆல்ரெடி. அது எப்படி நம்மளுக்கு வருதுன்னா விருத்த வியவஹாரம். விருத்தான வயசானவர்கள், வியவஹாரம்னா அவர்கள் செய்யறத பார்த்து பார்த்து நம்ம பண்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் முன்னோர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணார்களோ அதையே நம்மளும் பண்றோம். அது மாதிரியே இந்த சனாதன தர்மம் நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியாது. இன்னும் ஏன் அழிக்க முடியல இந்த தர்மத்தை? அதுக்கு பேரே சனாதன தர்மம், அதை அழிக்க முடியாது. அது எப்படி இன்னும் இருக்கு, நம்மளால ஃபாலோ பண்ண முடியறதுன்னா அது விருத்த வியவகாரத்துல நம்மளுக்கு வருது. கோவிலுக்கு போனாதான் நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறது இல்லை, பகவத்கீதை படிச்சாதான் ஹிந்துன்னு சொல்லிக்கணும்னா அப்போ நிறைய பேர் ஹிந்துவே இருக்கு. ஆனா இந்த விருத்த வியவகாரம்ல என்ன பார்க்கிறோம் நம்மனா, காலையில எழுந்து ஒன்று பண்ணும் போதும் நம்ம பகவான நினைச்சு பண்றோம் அப்படின்னு, அது ட்ரெடிஷன். அப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. காலையில எழுந்துக்கும் போதே கராத்திரே வசத்தே லக்ஷ்மி கையை பார்த்துக்கிறோம், ஆர் கடவுள் போட்டோ பார்ப்போம், கடவுளை நினைச்சுப்போம். இப்போ பல்லு தேய்க்கிறதுக்கு கூட அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. முன்னாடி அந்த குச்சியினால பல் தேய்ச்சாங்க, அப்பெல்லாம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. பல் தேய்க்கிறதுக்கு வனஸ்பதியை நம்ம கும்பிடுறோம். அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு மந்திரம், குளிச்ச அப்புறம் பூஜை பண்றதுக்கு அப்கோர்ஸ் நிறைய மந்திரம். சாப்பிட்றது கூட ஒரு யஜ்ஞமா நம்ம பார்க்கறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல பகவானுக்கு கொடுத்துட்டு அதை பிரசாதமா நம்ம சாப்பிடணும். அதான் வைதிக வாழ்க்கை முறை. வேற எங்கேயும் வாங்கி யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியாம அதை நம்ம சாப்பிட்றது அது வேற விதம். வீட்டில் சமைச்சு அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்றது வைதிக முறை. அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்றது பகவத்கீதையில சொல்றது. யாரு பகவானுக்கு கொடுக்காம சாப்பிட்றார்களோ அவர்களெல்லாம் திருடர்கள்னு சொல்றது. தேயங்கிறது அது ஒரு வைதிக முறை. அப்புறம் சாப்பிடும்போது கூட ஆகுதி உள்ள இருக்கிற பகவான பிராணனா நம்ம பார்க்குறோம். அந்த பிராணனுக்கு ஆகுதி கொடுக்குறோம். பிராணாய சுவா பானாய சுவா ஏதோ சுத்தரம் உள்ள போடணும் இல்லை, அது ஒரு யஜ்ஞம், பிராணாகுதின்னு பேர். அண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் இப்போ வேதத்தை படிச்சுதான் இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இப்போ யாரோ ஒரு உழவர் தன்னுடைய பூமியை உழறாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? பூஜை பண்ணிட்டு தான் பண்ணுவார். தேங்காயை உடைச்சிட்டு தான் அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுவார். ஏன்? பூமியை நம்ம கடவுளாக பார்க்குறோம். அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த ஸ்டேஜை ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஏன்? அந்த ஸ்டேஜ் பூமி தேவி அது மேலே உதிக்க போகிறாங்க, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பிரார்த்தனைங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது
நோட்டு விழுந்துடுத்துன்னா, என்ன நோட்டு, ரூபா நோட்டு விழுந்துடுத்து, அது காலில் பட்டுடுத்துன்னா என்ன பண்ணுவோம்? இது வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, அது ஒரு பேப்பர் தான். ஆனால் நம்ம அதை லக்ஷ்மியாக பார்க்குறோம். அதே மாதிரி புஸ்தகம் காலில் பட்டுடுத்துன்னா சரஸ்வதியாக பார்க்குறோம். எல்லாத்துலேயும் தெய்வீகம் எப்பயுமே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன மெசேஜ் சொல்றது? சனாதன தர்மம், வேதம் எல்லாத்தையும் நம்ம தெய்வமா பார்க்கறோம்னா, அப்போ தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்ஃபேக்ட் ரிவர்ஸ், இருப்பதெல்லாம் தெய்வம்தான் அப்படின்னு சொல்றது வேதம். இப்போ வேதம்னா என்ன அப்படின்னா, அது சம்ஸ்கிருத வார்த்தை, ஞானத்துக்கான இடம், அபோர்ட் ஆஃப் நாலேஜ், அதுக்கு பேர் வேதம்னு பேர். இப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? இருப்பதெல்லாம் இறைவன். மெசேஜ், ஃபைனல் மெசேஜ் இருப்பதெல்லாம் இறைவன். இதை நம்ம தர்மத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பாதிரியார் இட்டாலியிலேருந்து வந்து இந்தியாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரார். அவர் ஃபஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடி மற்ற எல்லா இடத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு போகிறார். ஸோ நார்த் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? சில பேர் போயிருக்கலாம். ஸோ நார்த் அமெரிக்காவில் அங்கே நிறையா சர்ச்செல்லாம் இருக்குது. ஒரு பெரிய சர்ச்சுக்கு போகிறார். அங்கே பார்த்தா இந்த சுற்றி பார்க்கும்போது ஒரு தங்க டெலிஃபோன் இருக்குது. இந்த தங்க டெலிஃபோனை பார்த்து கேட்குறேன், இது என்னது புதுசாக இருக்குது? இது ஹாட்லைன். ஹாட்லைன் யாருக்கு? பிரசிடெண்ட்டுக்கா? இல்லை, பகவானுக்கு கூட டைரெக்டாக பேசலாம். இந்த ஃபோனை எடுத்து பேசினா பகவானோட டைரெக்டாக பேசலாம். இப்போ நான் பேசலாமா? இல்லை, அதுக்கு சார்ஜ் இருக்குது. எவ்வளோ? $1 பில்லியன் US டாலர்ஸ். ஐயோ, என்கிட்ட இல்லையே, சாரி சார். ஓகே, ஆஃப்ரிக்காவுக்கு வராது. ஆஃப்ரிக்காலேயும் ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயும் அதே ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனு என்னதுன்னு கேட்டால் அதே ஃபோன் தான், கோல்டன் ஃபோன். அது எவ்வளோ சார்ஜு? அதே $1 பில்லியன். அப்புறம் சைனாவுக்கு போயார், அதே ஃபோன் இருக்குது, அதே $1 பில்லியன். ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார், அதே $1 பில்லியன். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டார். நம்மளால் பகவானோட பேச முடியலன்னு ஒரு வருத்தத்தோடு வந்துட்டார். இப்போ இந்தியாவுக்கு வந்தோடனே தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சரி, இங்கே முதல்ல இருக்கிற என்ன இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் இந்த ஆட்டோக்காரங்கிட்ட இங்கே நல்ல இடமா கூட்டின்னு போப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கபாலி கோவில் கூட்டின்னு போகிறார், மயிலை கபாலி கோவில். அவர் அப்புறம் எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தா அதே தங்க டெலிஃபோன். அட, இங்கேயும் இருக்கா? இது என்ன ஃபோனு? பகவானோட பேசலாம். எவ்வளவு சார்ஜு? ₹1. என்னையாது, அங்கெல்லாம் $1 பில்லியன், இங்கே ஒரே ரூபாவா? எப்படி? அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் கால், இது லோக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதெல்லாம் பகவான் தான். நீ எங்கே பார்க்கணும் பகவானை? தனியாக எங்கே ஒரு இடத்துல பார்க்க வேண்டாம், இருப்பதெல்லாம் பகவான் தான் அப்படிங்கிறது இந்த வேதத்துடைய மெசேஜ். இப்போ வேதம்னா என்னது? வைதிக முறைனா வேதம் என்ன சொல்கிறதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை 2 பாகமாக பிரிக்கிறோம். பெரிய பாகம் ஒன்று, அதுக்கு பேர் கர்ம காண்டம்னு பேர். பூர்வ பாகம் கர்ம காண்டம். இப்போ நம்ம வேத கோஷம்லாம் கேட்குறோம். இப்போது நம்ம யஜ்ஞத்தில் எவ்வளவோ மந்திரம் சொல்கிறோம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னா வேத பூர்வ பாகத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு காண்டமும் இருக்குது, ஞான காண்டம்னு பேர். அடுத்த லாஸ்ட் பாகம்க்கு பேர் வேதாந்தம். ஸோ வேத பூர்வ பாகம்ங்கிறது கர்ம காண்டம், வேதாந்தம்ங்கிறது ஞான காண்டம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளோ வேதம் இருக்கு? 4 வேதம். 4 மார்க் கிடைச்சிது.
ஸ்கூலில் அப்படி தான் படிச்சிருக்கோம். அதுதான் ஒரு துரதிருஷ்டம். என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம படிக்க வேண்டியதை நம்ம படிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறி போச்சு. வேதம்னா என்னங்கிறது ஸ்கூலில் அந்த 4 வேதம் படித்ததோடு முடிஞ்சுது. அதில் என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ வேத பூர்வ பாகத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வேதம் மனுஷருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. மனுஷர்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதையே வேதம் 4ஆ பிரிக்கிறது. மனுஷன் எதை தேடுறான்? மனுஷன்னா ஸ்திரீ புருஷன் எல்லாமே தான். மனுஷன்னா ஹியூமன் பீயிங். எதை தேடுகிறார், எதை அடைய ஓடுகிறார் அப்படின்னா அது 4ஆக பிரிக்கிறது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் 4. என்ன அது? நம்ம ஓடுறோமே, தேடுறோமே. என்ன அது? அறம், பொருள், இன்பம், வீடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஆனால் நம்ம தேடுறது தான் இந்த 4 கேட்டகரியாக வேதம் பிரிக்கிறது. அறம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் தர்மம். பொருள் அப்படின்னா இந்த இன்பம் தேடுறோம். பொருள்ங்கிறது செக்யூரிட்டி. எந்த மாதிரியான செக்யூரிட்டி? பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை புகழாக இருக்கலாம், இல்லை பவராக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செக்யூரிட்டியை தேடுறோமா இல்லையா? இப்போ ஒரு கொசு கூட செக்யூரிட்டியை தேடுறது. இந்த ஃபஸ்ட்டு 3 அதில் பொருள் அண்ட் இன்பம் எல்லா உயிரினங்களுக்கும் காமனானது. எல்லாமே செக்யூராக இருக்கணும்னு ஆசைப்படுறது, எல்லாமே இன்பத்தை தேடுறது. செக்யூரிட்டிங்கிறது பொருள். இன்பம்னா என்னது? ஏதோ ஒரு இன்பத்தை தேடி நம்ம போகிறோம். செக்யூராக இருந்தப்புறம், செக்யூரிட்டி கிடச்சப்புறம், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, முன்னாடியெல்லாம் ஐ திங்க் சேலரி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ரெண்ட்டு, மளிகை சாமான், ஃபீஸு, இந்த இதர செலவுகள் எல்லாம் போக கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸில் போடுவோம். கொஞ்சம் ரொம்ப சேவிங்ஸாக போடுறதுக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் இருக்குன்னா எங்கேயாவது போகலாம், சினிமாவுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம். ஆர் ஏதோ ஒரு விஷயத்தை இன்பம்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அதை தேடி போவோம். அது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், வெளில போய் சாப்பிட்லாம், ஆர் ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போகலாம், ஆர் ஏதோ ஒரு இடத்த போய் பார்க்கலாம், ஆர் ஏதோ ஒரு பொருளை வாங்கலாம். இந்த மாதிரி பல விதமான இன்பங்களை நம்ம தேடுறோம். அது ஒரு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி. புருஷார்த்தம்னா எதை நம்ம தேடி போகிறோமோ. ஸோ பொருள், இன்பம், ஓகே. இன்னொன்று ஃபஸ்ட்டு சொன்னீங்களே, அது தர்மம், அறம். அதை எப்படி நம்ம தேடுறோம்? தர்மம்னா என்னது? நிறைய மீனிங் இருக்குது, நிறைய அர்த்தம் இருக்குது. தர்மம்னா எதை நம்ம தர்மத்தை நம்ம தேடுறோமா? முதல்ல தர்மம் ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு தேடல். இப்போது எல்லாமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக போகலாம். நம்ம நினைக்கிறோமா இல்லையா? எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கா இல்லையா? அது தர்மம். ஹார்மனியை நம்ம தேடி போகிறோம். அதே மாதிரி யாரும் ஊழல் இல்லாமல் வேலை செய்யணும், கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதனால தானே நம்ம சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். கரப்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறது தர்மமான ஒரு இச்சை. அப்போ தான் எல்லாமே ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இன்னொரு பொருளும் இருக்குது. தர்மம் அப்படிங்கிறதுக்கு புண்ணியம்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ புண்ணியத்தை தேடி போகிறோம். எதுக்கு இவ்வளோ கோவிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, யாத்திரைக்கு போகிறது, பஜனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை வச்சு என்ன பண்ணலாம்? திரும்ப அதே
அர்த்தம் அதே பொருள் இன்பம் தான். இந்த புண்ணியம் கிடைச்சி அதை நான் எப்படி என்கேஷ் பண்ணுறேன்? கிரெடிட் கார்டில் நிறைய இருக்குது. எப்படி நான் என்கேஷ் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு பொருளோ இன்பமோ எனக்கு கிடைக்கும், அதனால் புண்ணியம் சேர்க்குறேன். இது அறம், பொருள், இன்பம். வீடுங்கிறது என்னது? எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா? எந்த வீட்டுக்கு போகலாம்? வீடுங்கிறது எங்கே நம்ம சுகமாக இருப்போமோ, ஃப்ரீயாக இருப்போமோ, அதுக்கு பேர் வீடு. மோக்ஷம். மோக்ஷம்னா என்னது? நிம்மதியாக இருக்கிற இடம். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீடம்னா சுதந்திரம். எதுலேருந்து? பந்தத்திலிருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீயாக இருக்கிற அந்த நிலைக்கு பேர் மோக்ஷம். இப்போ எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கல? இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குற வரைக்கும் என் மைண்டு பர்ஹாப்ஸ் இங்கே இருக்குது. அங்கேயே சில பேருக்கு வேற எங்கேயோ போயிருக்கோம், இங்கே போயிட்டுலாம் வந்திருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட்டு போனால் சாப்பாடு பண்ணணும், என்னென்னவோ நிறைய வேலை இருக்குது. இந்த மொமெண்ட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் அது எப்பயுமே இருக்கணும், எப்பயுமே இன்பமாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும்ங்கிறது எல்லாரோடைய ஆசை. கரெக்டா? எல்லாருக்கும் என்ன ஃபைனலாக கோல்? இப்போ எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் அடைஞ்சு என்ன பண்ணணும்? கடைசியில் நிம்மதியாக இருக்கணும். நிம்மதியை தான் நம்ம தேடுறோம். அந்த நிம்மதிக்கு பேர் தான் மோக்ஷம். இந்த மோக்ஷத்தை எப்படி அடையிறது? இந்த அர்த்தம், இந்த இன்பம், பொருள், அறம், இதை எப்படி அடையிறது? அதை சொல்றது தான் வேதம். ஸோ வேத பூர்வம், இந்த கர்ம காண்டம்னு சொல்கிறோமே, அதில் எப்படி நம்ம அறம், பொருள், இன்பம் அடைய முடியுங்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் சொல்லப்படுறது. வேதாந்தம், இந்த ஞான காண்டத்தில் மோக்ஷம் எப்படி அடையிறதுங்கிறத பற்றி ஃபுல்லாக விளக்கிறது ஞான காண்டம். இப்போ நான் எப்படி மோட்சம் அடைய முடியும்? அதானே. இப்போ மோட்சம் வேணுமா வேண்டாமா? இல்லைங்களா வேணாம் சார் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம எல்லாம் எதை தேடுறோம்னா அது மோட்சம்தான். இப்போது ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது, இன்பத்தை தேடுறேன். இன்பத்தை தேடுறதுனால எதை அடைய விரும்புகிறேன்? அதே நிம்மதி தான். இப்போ ஏதோ ஒரு பொருளை அடைய விரும்புகிறேன், இன்பத்தை அடைய விரும்புகிறேன், எல்லா தர்மத்தை அடைய விரும்புகிறேன். எல்லாத்துலேயும் எதை அடைய விரும்புகிறேன்? கடைசியிலனா நிம்மதியாக இருக்கணும். அதை எப்படி நான் அடையிறது அப்படின்னா அதை வேதாந்தம் சொல்கிறேன். இப்போ எப்படி அடையிறதுங்கிறத பகவான் 2 வழி சொல்லியிருக்கார். மோட்சத்தை எப்படி அடையணும் அப்படின்னா 2 வழி. என்ன அந்த 2 வழி? ஞான யோகேன சாங்கியானாம், கர்மயோகேன யோகினாம். அப்படின்னா என்ன? ஞான யோகம், கர்மயோகம் அப்படின்னு 2 வழி இருக்கு இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு. யாருக்கு எது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். சாங்கியானாம், சந்நியாசிகளுக்கு ஞான யோகம், மற்றவர்களுக்கு கர்மயோகம். கர்மயோகத்தை பண்ணால் மோட்சத்தை அடையலாம். கர்மயோகம்னா என்ன? அப்போ கர்மத்தை யோகமா பண்றதுக்கு பேரு கர்மயோகம். இப்போ இந்த வைதிக வாழ்க்கை முறையே நம்மளுக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிதான் அந்த டிசைன் இருக்கு. இந்த வைதிக வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது ஃபைனலாக மோட்சத்துக்கு இட்டு செல்லும். எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வர்ண ஆசிரம தர்மத்தினால அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வர்ணம், ஆசிரமம் அப்படின்னு 2 இருக்கு. பகவான் பகவத்கீதையில் சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ. இந்த 4 வர்ணங்களை நான் படைத்திருக்கிறேன். அது யார் அந்த 4 வர்ணம்? தெரியுமா யாருக்காவது? 4 வர்ணம் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர.
இந்த 4 வர்ணம். வர்ணம்னா ஜாதி கிடையாது. வர்ணம்னா ஒரு கிளாசிஃபிகேஷன், கேட்டகரைசேஷன். அது ஜாதிங்கிறது வேற விஷயம். அதை பகவான் படைக்கலை, அது மனுஷனாக படைச்சது. இங்கே குணத்தினாலையும் கர்மத்தினாலையும் மனுஷர்களை 4 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். குணம்னா என்னது? சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள். சத்வங்கிறது இந்த ஞானம், பியூரிட்டி, கிளென்லினஸ், விஸ்டம், ஹாப்பினஸ், இதெல்லாம் ஞானத்தை சம்பந்தப்பட்டது, இந்த சத்வத்தை சம்பந்தப்பட்டது. ரஜஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டி, எல்லா கர்மம், செயல் பண்ணக்கூடிய சக்தி, ஆசை, கோபம், வீரம், அதெல்லாம் ரஜஸ்னால உண்டாகுது. தமஸுங்கிறது எதை நம்மளை தூங்க வைக்கிறதோ, இந்த இனர்ஷியான்னு சொல்கிறோம், செயல்பாட்டை நிறுத்தக்கூடிய அந்த குணத்துக்கு பேர் தமஸ். இப்போ இதை வச்சு ஒரு ஆள் எதில் ஓங்கி இருக்காரோ அதை வச்சு கிளாசிஃபிகேஷன். சத்வம் மேலோங்கி இருந்ததுன்னா பிராமணா, ரஜஸ் மேலோங்கி அதுக்கு கீழே சத்வம் இருந்ததுன்னா க்ஷத்ரியா, ரஜஸ் மேலோங்கி தமஸ் அதுக்கு பின்னாடி இருந்ததுன்னா வைஷ்யா, தமஸ் மேலோங்கி கீழே ரஜசும் சத்துவமும் இருந்ததுன்னா அவர்களை சூத்ரா. இது மட்டும் இல்லை, கர்மத்தினாலையும், கர்மானா நம்ம செயல்கள் எதை பண்ணுறோமோ, பிராமணர்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் என்னது அப்படின்னா ஞானத்தை அடையிறது, ஞானத்தை எல்லாருக்கும் சொல்கிறது, லோகக்ஷேமத்துக்காக யஜ்ஞம் பண்ணுறது, தானம் வாங்கிக்கிறது, அத்தியனம், வேத அத்தியனம் பண்ணுறது, அண்ட் பியூராக இருக்கிறது, சத்தியம் பேசுறது, இதெல்லாம் பிராமணர்களுடைய கர்மம். க்ஷத்ரிய கர்மா இது இந்த லோகத்தை க்ஷேமமாக வச்சுக்கிறது, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரூலிங் ஓவர், ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் க்ஷத்ரிய தர்மம். வைஷ்ய கர்மா என்னது? அக்ரிகல்ச்சர், தட் இஸ் விவசாயம் பண்ணுறது, அப்புறம் வியாபாரம் பண்ணுறது, அண்ட் இந்த பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறது, அதெல்லாம் வைஷ்ய கர்மா. சூத்ர கர்மா என்னது? இந்த உடம்புனால வேலை செய்யறது, உடல் உழைப்பு யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ அவர்களுக்கு பேர், அந்த கர்மா சூத்ர கர்மா. இதை வச்சு பகவான் 4 வர்ணம் படைச்சிருக்கார், பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர. இந்த எல்லா சொசைட்டிலையும் இந்த மாதிரி இருக்காங்க மனுஷர்கள். இவங்களால தான் அந்த சொசைட்டினால முன்னாடி வர முடியும், இம்ப்ரூவ் ஆக முடியும். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம முன்னாடியே இந்த வேர்ட்ஸ், இந்த சப்தங்கள்னால சொல்கிறோம், பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர. அப்புறம் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. ஆசிரமம்னா என்னது? டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். நம்ம பிறந்ததுலேருந்து முடிவு வரைக்கும் 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அது மாதிரி இல்லை, இது 4ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதுக்கு பேர் ஆசிரமம்னு பேர். ஏன் ஆசிரமம்னு பேர்? நம்ம ஆசிரமத்துக்கு போய் என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக? நீங்கள்லாம் பெர்ஹாப்ஸ் ஆசிரமத்துக்கு போயிருக்கலாம். என்ன பண்ணுவோம் ஆசிரமத்தில்? ஃப்ரீயாக இருப்போம், ரிலாக்ஸ்டாக இருப்போம், வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க. இங்கே ஆசிரமம்னா சிரமம் எடுத்து நம்ம அங்கே இருக்கணும். சிரமம்னா எஃபர்ட் போடணும் அங்கே, அதனால் ஆசிரமம்னு பேர். ஃபஸ்ட்டு ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம்னா ஸ்டூடெண்ட் லைஃப். ஃபஸ்ட்டு 24 இயர்ஸ் என்ன பண்ணணும் ஒரு மனுஷன்னா? படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல, அப்போ தான் கிரகஸ்தர். இந்த பாக்கி 3 வர்ணங்கள், ஆசிரமங்கள் இருக்குல்ல, பிரம்மச்சரிய, சந்நியாச, வானப்பிரஸ்த. ஓகே, நான் அதை சொல்லியிருக்கணும் முதல்ல. 4 என்ன அந்த ஆசிரமங்கள்னா? பிரம்மச்சரிய,
கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச. இந்த 4 ஸ்டேஜ். இந்த கிரகஸ்தர்களுடைய டியூட்டி என்னது அப்படின்னா மற்ற 3 பேரையும் பார்த்துக்கிறது. ஏன்னா கிரகஸ்தன் மட்டும்தான் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சக்தி உள்ளவர். அந்த கிரகஸ்தன் தான் இந்த ஹோல் சொசைட்டியே தாங்குறார். அப்போ கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கணும்? தர்மத்தை வளர்க்கறதுக்காக. அதனால தான் சகதர்மச்சாரிணின்னு பேர், ஒய்ஃபுக்கு பேர். 2 பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தர்ம காரியங்கள் பண்ணி இந்த சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ப்ரிசர்வ் பண்ணுறோம். அதுக்கு பேர் கிரகஸ்தாசிரமம். இப்போ கிரகஸ்தாசிரமம்னா என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும், சம்பாதிக்கணும், குழந்தைகள்லாம் வரணும், பேர குழந்தைகள்லாம் வரணும், நிறைய வீடு வசதி எல்லாம் வாங்கி நல்லா இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நம்ம இந்த வேர்ல்டில் வரும்போது எப்படி வரும்? குழந்தையா ஒன்றுமே பண்ண முடியாமல் வரும். குப்புற கூட திரும்ப முடியாது, இப்படியே படுத்துட்டு இருப்போம். யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியும். அப்போது சின்ன வயசில் என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்திலேருந்து எல்லாம் எடுத்துக்கிறோம். சாப்பாடு, காற்று, இடம் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்வேஸ் கன்சியூமராக இருக்கும். ஆனால் பெருசாக ஆக ஆக என்ன எக்ஸ்பெக்டேஷன் வேதத்தில் இருந்துன்னா நம்ம கன்சியூமர்லேருந்து கான்ட்ரிபியூட்டர் ஆகணும், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, தட் இஸ் உடம்பு அளவில் மெச்சூரிட்டினா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்து வளர்ந்து நம்ம பெரியவர்களாகும், அடல்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இமோஷ்னல் மெச்சூரிட்டிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நம்ம கன்சியூமர்லேருந்து கான்ட்ரிபியூட்டர் ஆகும்போது வரும். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் வேதத்தில் சொல்லியிருக்கு. பஞ்சமகா யஜ்ஞம். எல்லா கிரகஸ்தரும் இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணணும். பஞ்சமகா யஜ்ஞம்னா என்ன? பஞ்சனா 5, மகா யஜ்ஞம் அப்படின்னா அது ஒரு பெரிய வழிபாடு. அது என்னது? அது நம்ம பார்த்தோம், இருக்கிறதெல்லாம் இறைவன்னு பார்த்தோம். அந்த இறைவன் கிட்ட இருந்து நம்ம எவ்வளவோ வாங்கிக்கிறோம், அதை நம்ம திரும்ப கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்கின்றதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். அது இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தில் நம்மளால் பண்ண முடியும். என்னது அது? ஃபஸ்ட்டு யஜ்ஞம் அப்படின்னா தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா தேவர்களுடைய வழிபாடு. இப்போ பகவான் நம்மளுக்கு காற்று கொடுத்துருக்கார், இடம் கொடுத்துருக்கார். இப்போ இந்த ஹோல் பாடி எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்மளே மூச்சு எடுத்து விடணும் அப்படின்னு சொல்ல விட்டால் எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? நம்மளுக்கு தெரியாமலே அது உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டது உள்ளே ஜீரணமாகிறது. அந்த ஹார்ட்டு பிறந்ததுலேருந்து அடிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் யார் உள்ளேருந்து பண்ணுறாங்க? பகவான் தான் அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார். அதே மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் கொடுக்கறது எல்லாமே பகவான் தான். அப்போ அந்த பகவானுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். எப்படி? ஏதோ ஒரு வழிபாடுனால. அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். இப்போ கோவிலுக்கு வரோம், வீட்டில் பூஜை பண்ணுறோம், ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், ஏதோ ஒரு நம்மளுடைய சம்பந்தம், பகவானுடைய சம்பந்தம் நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி தேங்க்ஸும் சொல்கிறோம். அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். 2வது யஜ்ஞம் பித்ரு யஜ்ஞம். பித்ருனா பேரண்ட்ஸ். நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம தெய்வமாக பார்க்குறோம். அதுதான் வேத தர்மம். என்ன சொல்கிறது? இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ அப்படின்னா என்ன? அம்மாவை தெய்வமாக வழிபடு, அப்பாவை தெய்வமாக வழிபடு. அம்மா அப்பாவை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு அவங்கள கேர் பண்ணுறது பித்ரு யஜ்ஞம். உயிரோடு இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் அந்த பித்ரு கர்மாக்களை பண்ணி
அவங்களுக்காக நம்ம வழிபடுறோம். அது பித்ரு யஜ்யம். மூணாவது மனுஷ்ய யஜ்யம். மனுஷ்ய யஜ்யம்னா மற்ற மனிதர்களுக்காக நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யறது. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். நிறைய பேருக்கு வேண்டியது கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறது. இது பொருள்னால் மட்டும் இல்லை. யாரோ ஒருத்தர் கஷ்டமாக மனசு கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆர் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறது, அது கூட ஒரு மனுஷ்ய யஜ்யம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மனுஷ்ய யஜ்யம். நாலாவது பூத யஜ்யம். பூத யஜ்யம்னா பூதம் பிசாசெல்லாம் இல்லை. பூதனா மற்ற எல்லா உயிரினங்கள். இப்போது அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, இன்செக்ட்ஸு, அது எல்லாமே உயிரினங்கள். அவங்க நம்மளுடைய லைஃபுக்கு எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு மண்புழு கூட நம்மளுக்காக உழைக்கிறது. எவ்வளவோ உயிரினங்கள்னால நம்ம சுகமாக இருக்கோம். அந்த உயிரினங்களை நம்ம திரும்ப பார்த்துக்கிறோம். என்னது, இந்த பிளான்ட் ட்ரீஸ் கூட, அஃப்கோர்ஸ் மரங்கள், இந்த செடிகள் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ அதற்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் தெரிவிக்கிறோம். அதுலேயும் பகவானை பார்த்து வழிபடுறோம். அதற்கு பேர் பூத யஜ்யம். இப்போ காக்காய்க்கு சாதம் எல்லாரும் போடுறோம். ஸோ நம்ம இப்போது கும்பாபிஷேகம் ஆனப்புறம் ஒரு குரங்கு வந்தது. அதானால் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஹனுமார் வந்தார், யானையை பார்த்தா ஆஞ்சநேயர், காக்காயை பார்த்தா பித்திருக்கள் வந்திருக்கார். ஆர் பாரதியார் என்ன பாடுறார்? காக்கை சிறகினிலே நந்தலாலாவை பார்க்குறார் அவர். அது மாதிரி ஒரு ஒரு உயிரினங்களையும் நம்ம தெய்வமாக பார்த்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். ஸோ தண்ணி விடுறதா இருக்கட்டும், ஆர் இந்த வயல் காலத்தில் இந்த பேர்ட்ஸுக்கு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஆர் இங்கே பசு பராமரிப்பு, அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும். அது மாதிரி பூத யஜ்யம். இன்னொன்று லாஸ்ட்டு பிரம்ம யஜ்யம் ஆர் ரிஷி யஜ்யம்னு பேர். அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த ரிஷிகள் நம்மளுக்காக சாஸ்திரத்தை கொடுத்துருக்காங்க, வேதத்தை கொடுத்துருக்காங்க, புராணங்களை கொடுத்துருக்காங்க, இதிகாசங்களை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் வந்தது, எல்லாரும் MBBS படிக்கணும். இங்கே BSc MSc படிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஆஸ்திகன் அப்படின்னா MBBS படிக்கணும். எங்களாலெல்லாம் இப்போ படிக்க முடியாது அப்படின்னா இல்லை, அந்த MBBS இல்லை. இது என்னது? எம்னா மகாபாரதம். மகாபாரதத்தில் சொல்லாததே இல்லை. மகாபாரதம் பஞ்சமோ வேத. இப்போ வேதம் படிக்க முடியாதவர்கள் எல்லாம் மகாபாரதத்தில் அதோடைய எசன்ஸை புரிஞ்சுக்கலாம். அந்த மகாபாரதத்தை கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் என்னது? பி பாகவதம். பாகவதம் அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 10th ஸ்கந்தா மாத்திரம் கிருஷ்ண லீலையை மாத்திரம் படிச்சுட்டு விட்டுடலாமா அப்படின்னா இல்லை, எல்லா ஸ்கந்தங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது பி. அந்த பி என்னது? பகவத்கீதை. பகவத்கீதையும் படிக்கணும். அப்புறம் நாலாவது எஸ் என்னது? என்ன விட்டு போச்சு? சுந்தரகாண்டமா? சுந்தரகாண்டம் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம். எஸ் அவங்க அப்படி சேர்த்துருக்காங்க, 6 இல்லை அதில். அதனால எப்படியோ, ஆனால் ராமாயணம் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏன் நம்ம இதை படிக்கணும்? ரிஷிகள் இவ்வளவு ஞான பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம படித்து அதில் இருக்கிற தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க. அந்த பயனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிஷி யஜ்யம், இந்த பஞ்சமகா யஜ்யம் ஒரு கிரகஸ்தரும் கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் இந்த வானப்பிரஸ்தம் 3வது ஸ்டேஜ். அது எப்போ?
அப்படின்னா ஷஷ்டி அப்த பூர்த்தி ஆன அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரிட்டையர்மெண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம குடும்பம் 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 குடும்பம்னு இருந்த அந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி தெய்வம் தெய்வம் தெய்வம்னு போகிறது அந்த வானப்பிரஸ்தம். இந்த ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கணும், என்ன வேணுமோ அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிரகஸ்தர் இருக்கக்கூடிய அர்த்தா இன்பா தர்மா எல்லாம் சம்பாதிக்கணும். மூணாவது அதுலேருந்து ஸ்லோவாக விலக விலக நம்ம ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட்டு இன்னும் பால் பேக்கெட், சுவாமிஜி சொல்லுவார், இன்னும் பால் பேக்கெட் வாங்கிட்டு பேரனை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்துட்டு அதுலேயே இருக்காமல் ஆன்மீகமாக கொஞ்சம் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதுக்கு பேர் வானப்பிரஸ்தாசிரமம். முன்னாடியெல்லாம் இந்த ஆக்டிவ் சோஷியல் லைஃப்லேருந்து விலகி அவங்க இந்த வனத்துக்கு போய் இருப்பாங்க, அதனால வானப்பிரஸ்தம்னு பேர். இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன் ஹோம் அந்த பேரில் வந்துருக்கு. அங்கே தனியாக நம்ம அங்கே இருந்து இந்த யஜ்யத்தை பண்ணலாம். எந்த யஜ்யம்? ரிஷி யஜ்யம். இப்போது வேலை செய்யும்போது இந்த டைம் கிடையாது, ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த எம்பிபிஎஸ்ஸை நம்ம முடிக்கலாம். அது வானப்பிரஸ்தம். நாலாவது தான் மெயின் ரிட்டையர்மெண்ட் பிளான். நம்ம வைதிக வாழ்க்கை முறையில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சுக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் விடுறது தான் ரிட்டையர்மெண்ட். இன்ஃபேக்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்களாம், யார் இருக்கிறதுலையே ரொம்ப புத்தி உள்ளவர்கள், தட் இஸ் சேன் பீப்புள்னா யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சன்னியாசிகள் தான். ஏன்? அவங்களுக்கு நாளைக்கு என்னங்கிறத பற்றி கவலை கிடையாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான் என்னதுன்னா, இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பகவானை மட்டும் நோக்கி போகிறது சந்நியாசம். அது எல்லாரும் எடுத்துக்கணுமா அப்படின்னா பயப்பட வேண்டாம். வெளியில் காஷாய வஸ்திரம் எடுத்துக்கலைனாலும் உள்ளே எடுத்துட்டாதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அந்த பந்தத்திலேயே அப்படியே ஒட்டின்னு இருந்தோம்னா போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை யாரோ நம்மளை விட்டு போனால் கூட இந்த ஹோல் லைஃப்பில் நிறைய சம்பந்தம் நம்மளுக்கு வருது. அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணா மாமா சித்தி, அப்புறம் ஒய்ஃபு ஹஸ்பண்டு, எல்லாரும் உறவுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இந்த ஜென்மத்தோட தான், அவங்களுடைய ஆயுசு வரைக்கும் தான். யாரோ ஒருத்தர் முன்னாடி போகணும், ஒருத்தர் பின்னாடி போகணும். அந்த பக்குவம் நம்மளுக்கு வரணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த சந்நியாசங்கிறது தேவை. வானப்பிரஸ்தம் முதல்ல, அப்புறம் சந்நியாசம். ஸோ இந்த வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு சில அறிவு வேணும். இந்த ஞானம் இருந்தால் தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணால் என்ன கிடைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த ஆசிரமத்தில் ஒன்றுமே ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கறது. ஃபைனலாக வானப்பிரஸ்தம் சந்நியாசங்கிறது இந்த ஞானத்தை தேடி போய் ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடையிறதுக்காக சந்நியாசம். அது வரைக்கும் கர்மயோகம். வானப்பிரஸ்தம் சந்நியாசத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஞான யோகம். கர்மயோகம்னா என்னது? ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, கர்மயோகம்னா ஃப்ரீயாக வேலை செய்கிறது, எது செயல் செய்யணும் ஆனால் ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது, அப்படி தானே? அது கர்மயோகம் அப்படின்னு. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகம்ங்கிறது ஏதோ ஒன்று மனசில் வச்சு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வேலை செய்கிறோம், அதை தவிர்க்க முடியாது. இப்போ கடைக்கு போகிறேன், அங்கே ஏதோ இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சி போகிறேன், இவ்வளோ வரணும் எனக்கு அப்படின்னு போகிறேன், அதனால் பகவானை வேண்டின்னு போகிறேன். ஆனால் எது வருதோ அதை பிரசாதமாக எடுத்துக்கிறது பேர் கர்மயோகம். எது வருதோ அது எங்கேருந்து வருது?
அது பகவான் கிட்ட இருந்து வருது. பகவான் தான் கர்ம பல தாத்தா. அப்படின்னா நான் செய்யற செயல்களுக்கு யாரு பலத்தை கொடுக்கிறார்? நான் செய்யற செயல் மட்டும் அதுல ஒரு ஃபேக்டர். ஆனா என்னுடைய புண்ணிய பாபம், மற்றவர்களுடைய புண்ணிய பாபம் இங்க எவ்வளவோ கலந்துருக்கு. ஸோ வர ரிசல்ட்டு எங்கேருந்து வருதுன்னா பகவான் கிட்ட இருந்து வருது. அந்த பகவான் கிட்ட இருந்து வரதை நம்ம இப்போ லாஸ்ட்டாக போகும்போது என்ன வாங்கிட்டு போக போகிறோம்? பிரசாதம். அது என்ன என்ன இன்னைக்கு பிரசாதம்? ஆமாம், புளியோதரை. அது புளியோதரையா பிரசாதமா? அது எப்படி பிரசாதமாச்சு? புளியோதரை தானே சாப்பிட்றேன். பகவான் கிட்ட இருந்து எது வருதோ அது பிரசாதம். இப்போ தயிர் சாதமாக இருந்தால் எனக்கு வேண்டான்னு விட்டு போயிட்டு வருமா? பிரசாதம் சாப்பிட்டே ஆகணும், பகவான் கொடுத்துருக்கார். பிரசாதம்னா நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டாக மாறிடும். எனக்கு பிடிக்காதது கூட பிரசாதம்னா வாங்கிப்பேன். இப்போ டயபெட்டிக்கு இப்போ எவ்வளோ 300 400 போயிடுது சுகர். ஆனாலும் யாராவது ஒருத்தர் திருப்பதி லட்டு கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவோம்? பிரசாதம் எங்கேருந்து இருந்திருக்கு, அதனால ஒரு பிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்? அது பகவான் கிட்ட இருந்து வருது. இப்போ கர்ம பலம்லாம் எங்கேருந்து வருது? அதே பகவான் கிட்ட இருந்து தான் வருது. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு விஷயம், அந்த ரிசல்ட்டுங்கிறது எப்படி வேணால் வரலாம், 4 விதமாக வரலாம். எப்படி? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஈக்குவலாக வரலாம். நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதே மாதிரி வரலாம். ஆர் அதோட கம்மியாக வரலாம். ஆர் ஜாஸ்தியாக வரலாம். ஆர் ஆப்போசிட்டாக வரலாம். ஆனால் எல்லாமே எங்கேருந்து வருது? பகவான் கிட்டேருந்து வருது. ஸோ எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த நஷ்டமாக இருந்தாலும், எந்த லாபமாக இருந்தாலும், சரி முதல்ல லாபம் சொல்லியிருக்கணும், எந்த சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அது எங்கேருந்து வருது? அது ஜென்ரலாக இது ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பகவானை நினச்சிக்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது. ஆனால் கஷ்டம் வரும்போது என்னப்பா இப்படி பண்ணினியே, நான் அவ்வளோ பண்ணேனே உனக்கு, ஏன் இப்படி என்னை கை விட்டேன்னு கேட்போம். ஸோ கஷ்டத்தில் தான் பகவானை நினச்சிக்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அது பிரசாதமாக, ஓகே இது என்னுடைய கர்ம பலன், நீ கரெக்டாக தான் கொடுத்துருக்க அப்படின்னு நம்பி அதை பிரசாதமாக வாங்கிக்கிறது பிரசாத புத்தி கர்மயோகம். இன்னொரு விஷயமும் இருக்குது கர்மயோகத்தில். நான் செயல் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் பண்ணுறது. ஈஸ்வரன் தான் இங்கே பகவானுக்காக. ஸோ 2 ஆட்டிடியூடு, பாவனை இங்கே ரொம்ப முக்கியம். நான் பண்ணுறதையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணுறேன். பகவான் கிட்டேருந்து வரதெல்லாம், நான் பண்ணுற செயல்களுடைய பலனை எல்லாம் பிரசாதமாக ஏற்றுக்கிறேன். அதற்கு பெயர் கர்மயோகம். இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 2 விஷ பாம்புகள் அடங்கும். யார் அந்த 2 பாம்புகள்? ராகம் துவேஷம் அப்படின்னு இருக்கு. ராகம்னா இச்சை, ஆசை, விருப்பு. துவேஷம்னா வெறுப்பு. ஹோல் பர்சனாலிட்டி, நம்ம பர்சனாலிட்டி என்னது அப்படின்னு கேட்டால் இதோட கூட்டம் தான் ராக துவேஷம். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது மாதிரி எனக்கு வேணும், இது மாதிரி எனக்கு வேண்டாம். ஹோல் லைஃபே நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, எனக்கு பிடிச்சதை அடைய ட்ரை பண்ணுறோம், பிடிக்காததை விலக்க ட்ரை பண்ணுறோம். இதுதான் ஹோல் லைஃபே. ஆனால் எது வந்தாலும் அது ராகத்தோட அலைனாய் வரலாம். எனக்கு பிடிச்சது வரலாம், ஆர் எனக்கு பிடிக்காதது வரலாம், துவேஷம் பண்ணுறதும் வரலாம். 2மே பகவானுடைய பிரசாதம்னு நான் எப்போ ஏற்றுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போது இந்த ராகத்வேஷத்துடைய இந்த பந்தம் என்னை விட்டு போகிறது. அப்போது அதுவே ஒரு மினி மோக்ஷா. அதற்கு பேர் வைராக்கியம்னு பேர். வைராக்கியம்னா தமிழில் வேற அர்த்தம்,
சம்ஸ்கிருதத்தில் இதுதான் ராக துவேஷத்தோடைய கண்ட்ரோலில் விட்டு விலகிறதுக்கு பேர் வைராக்கியம். அந்த வைராக்கியம் வந்தாலே எனக்கு மோட்சம் அடையக்கூடிய அந்த தகுதி வந்து அந்த ஞானத்தை அடைஞ்சு என்னால் மோட்சத்தை அடைய முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த வைதிக வாழ்க்கை முறையிலேயே இன்பில்ட்டாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு அதைப்படி நடந்தால் மோட்சம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தேங்க்ஸ். நம்ம குழந்தைகள்லாம் இன்ஜினியரிங் படித்தா, டாக்டருக்கு படித்தா, பிஎஸ்சி படிச்சுட்டுருக்கா, எம்எஸ்சி படிச்சுட்டுருக்கா, வேலை போயிட்டுருக்கா அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த குழந்தை தான் எனக்கு. இந்த குழந்தை ஆன்மீக பாதையில் அதில் ஆனைக்கட்டியில் போய் இருந்துட்டு தனியாக எல்லாம் செஞ்சுட்டு இதை மாதிரி ஒரு பகவத் காரியங்களை செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு உண்மையில ஒரு மனதைரியம் வேணும். அந்த தைரியத்தை ஆட்சி பெற்றதுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரியணும். அதே மாதிரி ஆர்த்தி மட்டும் இல்லை, மனதைரியம். இங்கே உட்காந்துருக்கார் நாகராஜன். அதாவது எல்லாரும் லோகத்தில் என்ன செய்கிறாளோ அதுதான் செய்யறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவோம். அதை மீறி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு விதத்தில் மனதிற்கு பிடிக்காமல் போகக்கூட இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய இது மாதிரி ஆன்மீக பாதையில் அனுப்பிச்சிட்டு இருக்கிற நாகராஜனுக்கு எங்களுக்கு பாராட்டுகள். இந்த மாதிரி ஆன்மீக விஷயம் நம்ம சொல்லணும்னா பகவத்கீதை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு புக்கு அர்த்தமுள்ள இந்து மதம். கண்ணதாசனுடைய பாடல் பாதி பகவத்கீதை அதில் வந்துடும். அவர் பாடின ஒரே ஒரு பாட்டு கர்ணன் படத்தில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலேயே கிட்டத்தட்ட மகாபாரதம் முழுக்க சொல்லிடுவார். அது மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு சில இடங்களில் நம்மளுடைய ஆர்த்தி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த இதயம் எப்படி துடிக்கிறது, அதெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு இதுங்க. நம்மளை விட்டுடுங்க. ஒரு அர்த்தமுள்ள இந்த மதத்தில் கண்ணதாசன் எழுதினது ஒரு எறும்பு, சின்ன எறும்பு. அந்த எறும்பே கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த எறும்புக்கு 2 பற்கள் இருக்கு. அந்த எறும்பு கடிச்சா நமக்கு வலிக்கிறது. அந்த எறும்பை படைத்தது யார்? அந்த எறும்பு நம்மால் ஜீரணிக்க முடியாத பச்சை அரிசியை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. அந்த எறும்பு சாப்பிட்றது பச்சை அரிசி தான். அந்த பச்சை அரிசியை ஜீரணிக்கக்கூடிய சக்தி, டைஜஷன் சிஸ்டம் அந்த அத்துணுண்டு எறும்புகளுக்குள்ள வைத்தது யார்? ஆண்டவன் என்பது ரொம்ப ஈஸியான வழியில் சொல்லி அர்த்தமுள்ள சொல்லியிருப்பார். அது மாதிரி நிறையா விஷயங்களை, அதாவது சில விஷயங்களுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு அதை ஈஸியாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இவ்வாறு மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை. பெரிய பெரிய மகான்கள் சொன்னது, பகவத்கீதை சொன்னது, மகாபாரதம் சொன்னது எல்லாமே அதை நம்ம எல்லாரும் படித்து தெரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். அதை ஃபுல்லாக படித்து அதில் இருக்கிற சாரத்தை நமக்கு தருபவர்கள் ஆர்த்தி மாதிரி ஆட்கள். அவங்களுக்கு நமக்கு நம்மளுடைய என்கரேஜ்மெண்ட் வேணும். நான் இப்போ சாயந்தரம் பார்த்தப்போ ஆர்த்தி நானும் மட்டும்தான் இருந்தோம். அப்போ நான் நினச்சேன் ஆர்த்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னப்போ சரி பரவாயில்ல அப்படின்னு, இல்லை மாமா பரவாயில்ல அப்படின்னாங்க.
இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு ஒரு திருப்தி. இதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக பிரசுரங்கள் எல்லாத்திலையும் அவள் மென்மேலும் முன்னேறணும்னு இந்த பகவான் அவருக்கு அருள் புரியணும் என்று வேண்டிக் கொண்டு ஆர்த்திகை சமாஜத்தின் சார்பில் இந்த ஒரு சிறிய பொன்னாடை தான் இருக்கும். அதனால எங்கள் குழந்தைய பாராட்டுறதுக்கு வெறும் வாய்வார்த்தை போகாது. அதை நாங்கள் ஒரு இந்த சால்வை பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த சால்வையை நான் ஆர்த்திக்கு அணிவிக்கிறேன். கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக வந்தது எல்லாருக்கும் தெரியும். கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் பூர்த்தி ஆகிடுச்சு. இந்த கும்பாபிஷேகத்தின் போது பார்த்த கோயிலுக்கும் இப்போ மண்டலாபிஷேகத்தின் போது பார்த்த கோயிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படங்கள்லாம் எப்படி செஞ்சோன்னு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. ஒரு இடத்துலையும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நாங்கள் அளந்து எடுத்துகிட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இன்னென்ன படம் இங்கெங்கே வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் அதை இறக்கி டவுன்லோட் பண்ணி அதுலேயும் குவாலிட்டி இருக்கக்கூடிய படங்களா சில படங்களை எல்லார்ஜ் பண்ணணும்னு சொன்னோன்னா ஸ்பிரிட் ஆகிடும் படம். அந்த எல்லார்ஜ் பண்ணால் ஸ்பிரிட் ஆகாத படங்களா நல்ல ரெசல்யூஷன் இருக்கிற படங்களாக செலக்ட் பண்ணி உட்காந்து போட்டு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் ஒன்றையும் கொண்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் டைம் கன்சூமிங் இதுவாக தான் இருந்தது. பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதை நம்ம இந்த இதை நான் எழுதியிருக்கேன். படங்களை தொடாதீர்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். அதை சிலருமே அது மாதிரி செய்ய வேண்டி வருது. அது வழி இல்லை. ஏன்னா பார்த்த உடனே நம்ம அதை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கணுங்கிறது நமக்கு பழக்கமாகிடுது. இப்படி கை கூப்புங்கன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது பண்ணதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் எல்லாத்திலையும் பங்கு பெற்ற ஆசிரியர் நண்பர்களுக்கும் இது கும்பாபிஷேக நீர்வுடைய கடைசி நாள் ஆசிரியர் நண்பர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். இதே மாதிரி இந்த சத்காரியங்கள் செய்வதற்கு எங்களுக்கு மென்மேலும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆசிரியர் சமாஜத்தின் சார்பில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.